கடவுளா இருக்கிற அம்பேத்கருக்கான போராட்டம் நம்ம எடுத்தோம். கட்டாயம் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. சாதி வெறிகளுடைய அட்டகாசம் இனி நடக்காது. என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட நாம ஒரு 18-19 பேர்ல நாம புகார் கொடுத்துருக்கோம். 4 பேர் நம்முடைய போராட்டத்தை வெற்றியா 4 பேர் கைது செஞ்சிருக்காங்க. காவல்துறை கைது செஞ்சிருக்கு. அதுக்கு உடனடியாக மீதி இருக்கிற நபர்களே உடனே கைது செய்யறதுதான் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கு. அது பின்னணியாக தான் இப்போ டிஎஸ்பி சொல்லியிருக்கு. அதனால இனி காவல்துறை மீதி இருக்கிறவங்களை கைது செய்யறாங்களோ செய்யலையோ நாம கைது செய்யலாம். நாம தான் விடுதலை சிறுத்தைகள் கைது செய்ய அவங்கள கைது செய்ய காவல்துறையிடம் ஒப்படைக்கும். அதை நம்பலாம். நீங்க வேற ஒன்றும் நீங்க இந்த இத்தனை போராட்டம் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் எழுச்சியும் அமையன்ட்டு சாதிகளுக்கு தெரியாது. இனி அது நடக்காது. நெக்குந்தி பகுதியில் இருக்கிற மக்களை பார்த்து அடுத்து இருக்கிற தலித்துகள் வாழ்ற பகுதியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில் நீங்க எல்லாம் நடந்துக்கிறீங்க. கட்டாயம் இப்படி ஒரு போராட்டத்தை கையெழுத்துக்கு ஊர் பொதுமக்களுக்கு உண்மையா நன்றி சொல்றேன். அடுத்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஐயோ கோயில் யாரு எங்க போய் சொல்றது, ஐயோ பெரிய சாதிக்காரன்னு, ஐயோ எங்க போய் எப்படி நம்ம நிக்கிறது, காவல்துறை போய் எப்படி நான் சொல்றதுங்கிற மாதிரி நம்ம தயங்கி நிற்பாங்க. ஆனா அந்த தயக்கத்தை உடைத்தெறிஞ்சுக்கிறீங்க நீங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இங்க நெக்குந்தி அங்கீகாரம் பெற்று இதுதான் ரொம்ப சந்தோஷம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது.